அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாத பிறப்பும் கிரகங்களினுடைய மாற்றத்தை கொண்டு கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாத பலன்களும் பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களின் அமைப்பை பொறுத்து வெவ்வேறு விதங்களில் வேறுபட்டு காணப்படும். அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அதாவது பிறக்க இருக்கின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் கல்வி, மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது, என்ன மாதிரியான பலன்கள், என்னென்ன விஷயங்களில் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, அதாவது பிறக்க இருக்கின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கிரக மாற்றத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருந்திருக்கும். சிக்கல்களில் சிக்கி கொண்டிருந்திருப்பீங்க, இல்லை நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவும் பலருக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும், சின்ன சின்ன சிக்கல்கள், போராட்டங்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளையோ இல்லை விளைவுகளையோ அது ஏற்படுத்துவதற்கு கிடையாது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிரடியான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே தீர ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்திருக்கு, இல்லாட்டினா அது ஒரு நல்ல விஷயமாக அமையாமல் ஒரு எழுப்பறியாக போயிட்டுருக்கு, இல்லை ஒரு சிலருக்கு வரனே அமைவது பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மேன்மையுடன் காணப்படுவீங்க. அவ்வப்போது பருவநிலை காரணமாக சின்ன உடல் உபாதைகள் மேற்கொண்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே சமயம் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு, அனாவசிய செலவு, வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இன்றைய சேமிப்பு உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். பண விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களின் தலைமை பண்பு சற்று அதிகரித்து காணப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய செயல்திறனும் அதிகரிக்குங்க. தவறான புரிதல்களை மட்டும் கைவிட்டு எதிலையுமே நிதானமாக செயல்படுவது அவசியம். உங்களுடைய
வேலையில் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய பேச்சில் இனிமையை நீங்கள் கடைபிடிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய வீட்டில் இனிமையான சூழலும் நிலவ ஆரம்பிக்கும். நிதி நிலைமை முன்னேற்றம் அடையுங்க. வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளும் உருவாகலாம். நீங்கள் முதலீடு செய்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்குங்க. ஆபத்தான புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியாக வலுவாகவே இருப்பீங்க. உங்களுடைய பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீங்க. சூரிய பகவானினுடைய அமைப்பால் வாழ்க்கை துணைவுடனான உறவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயம் சூரிய பகவானினுடைய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய யோகத்தின் காரணமாக உங்களினுடைய சூழல் இனிமையானதாகவும் வேலையில் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க. அதனால் எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க. உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும். எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க. பண பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்னு வரும்பொழுது அமோகமான வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. குடும்ப சூழல் சுமூகமாக மாறும். அதே மாதிரி குடும்ப சூழலில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். வர வேண்டிய தொகை கிடைக்கப்படுவீங்க. கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க. பாக பிரிவினை நல்ல விதமாகவே முடியும். ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரனினுடைய சஞ்சாரம், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும். வெளிநாட்டு பயணங்கள், விசா தொடர்பான விண்ணப்பங்கள் செய்ய சாதகமான காலகட்டம். போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சியும் ஒரு சிலருக்கு உண்டாகப்பெறும். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய அளவில் நன்மை அடைவீங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்தி தேடி வரும். வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். ஏதேனும் வழக்கு தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழலும் ஏற்படலாம். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் நன்மைகள் நிறைந்ததாகவே அமையப்பெறுவீங்க. மறைமுக எதிரிகளை வெற்றி பெறுவீங்க. கடினமான சூழ்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் அடைவீங்க. உங்களினுடைய புகழ் அதிகரித்து காணப்படும். வீடு, நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சாதக பலன்கள் ஏற்படலாம். வணிகத்தில் பயணங்களால் பயனடைவீங்க. எடுத்து பத்திரிகை துறையில் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் சம்பாதிக்கவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான சூழ்நிலை அதிகரித்து காணப்படும். அதே போல கவலைகளும் விலகப்பெறும். உங்களின் புகழ், செல்வம் அதிகரிக்கும். பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலையும் நல்ல செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. சொத்து தொடர்பாக இருந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. வேலையில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே அமையப்பெறும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரப்பிரசாதமாகவே அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. இதே வேலை அல்லது தொழில் தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் உண்டாக பெறுவீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். விளையாட்டு போட்டி, கல்வி தொடர்பாக சிறப்பான வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க.
குடும்பத்துடன் யாத்திரை செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பலருக்கும் மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து வித காரியங்களும் அனுகூலமாகவே முடியும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய வாக்கின் மூலமாக அனைத்து காரியங்களையும் சாதித்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும், மனதில் தைரியம் கூடும், தன்னம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும். தொழிலில் பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலம் பெற்று காணப்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றவும் ஆரம்பிக்கும்.